அதிகாரம் 8. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் கட்ட 20 வருஷ காலம் சென்ற பின்பு ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான். பின்பு சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். அவன் வனாந்தரத்தில் உள்ள தத்மோரையும் ஆமாத் தேசத்திலே இரஸ்துக்களின் பட்டணங்கள் அனைத்தையும் கட்டினான். சாலமோன் மேல் பெத்தோரோனையும் கீழ் பெத்தோரோனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி பாலாத்தையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் சகல பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் ஜாதி அல்லாத ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியரில் மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் இருந்த அவர்கள் பிள்ளைகளை சாலமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பகுதி கட்டச் செய்தான். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாயிருந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராகிய இவர்களில் 250 பேர் ஜனத்தை ஆண்டார்கள். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரமனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். அது முதற்கொண்டு சாலமோன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடாரப் பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளைப்படியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும் வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலில் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளையிட்டிருந்தான். சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளையை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டித் தீர்ந்தது. பின்பு சாலமோன் ஏதோம் தேசத்து கடல் ஓரத்தில் இருக்கும் ஏசியன் கேபேருக்கும் ஏலோத்துக்கும் போனான். அவனுக்கு ஈராம் தன் ஊழியக்காரர் முகாந்தரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினான். அவர்கள் சாலமோனின் வேலைக்காரரோட கூட ஓப்பீருக்கு போய் அங்கே இருந்து 450 தாலந்து பொன்னை ஏற்றி ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.